ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாக பார்க்குறோம். ரிஷபம் அப்படின்னாலே நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிர பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் 6ஆம் இடத்துக்கு போகிறார். இதோடு அவர் எங்கெல்லாம் சஞ்சரிக்கிறாங்க, அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் அவங்க சஞ்சாரம் பண்ணுறாங்க, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சுருக்கமாக இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, முதல்ல நான் சொன்ன அறிமுகத்தில் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். அப்படி இருந்தாலே 5ஆம் இடம் அப்படின்னாலே நம்மளை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம்னு அர்த்தம். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அது மகிழ்ச்சியை சந்தோஷமாக இருப்போம். குறிப்பாக இந்த மாதத்தில் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்கும். இந்த செப்டம்பர் மாதம்னாலே இது தமிழ் ஆவணி மாதத்திலிருந்து புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட தமிழ் ஆவணி 16ஆம் தேதியிலிருந்து 2 தமிழ் மாதங்களை உள்ளடக்கியது இந்த ஆங்கில மாதம். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு சுபகாரியங்களை காட்டிலும் உங்களுடைய கிரக நிலைகளை பார்க்குற போது புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம்தான் உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அது வரைக்கும் நல்லா இல்லையான்னா, அது வரைக்கும் உங்களுக்கு ஜாப் இருக்குது, பட் உங்களுடைய வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. ஆக இந்த மாதம் நீங்கள் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய கெரியரில் ஒரு ஆக்சிலேஷன் இருக்கும், ஒர்க்கு ப்ரெஷர் என்பது இருக்கும், ஒர்க்கு லோடு இருக்கும். இந்த வேலையை பார்க்கலாமா விட்டுறலாமாங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களுக்கு ஓடும். அதுக்கப்புறம் அந்த நிலைமைகள் மாறும். உங்களுடைய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். வேலையில் உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் அதிகரிக்கும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, ஒன்று நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், நல்லதொரு ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எதில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த வேலையை நீ மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் பாருங்கள். ஒரு பக்கம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, இன்னொரு பக்கம் உங்கள் வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்குது. இது ரெண்டும் கலந்து இந்த மாதம் நடக்கும். இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது, இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ பணம் இருந்தாலும் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொருளாதார விஷயத்தில் கவனம். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் எஜுகேஷன் பண்ணணும், கல்வியை பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு, வருமானம் இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல், லாபம் கிடைக்கும். இந்த மாதத்தில் நான் முதலே சொன்ன மாதிரி எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே அதுலேயும் நீங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை, குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அவர்களால் நன்மை உண்டு. இது அத்தனையும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க.
ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. எல்லாமே 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான். ஸோ அது வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனப்படாது. உங்களுடைய பணம் பொருள் முடங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு, இது எல்லாம் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆக ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமான்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி. ஒருவேளை உங்களுடைய தொழிலில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீர்கள், உங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவார். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்ல, உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி ரொம்ப நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இந்த மாதம் சேஞ்ச் பண்ணலாம். அதோட யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றவங்க அல்லது தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்க இந்த மாதத்தில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் என்ன லாபத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கார் அப்படின்னா அவரால் உங்களுக்கு நன்மை. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சுமாராக தான் இருக்கும். பெருசாக எந்த விஷயத்துலையும் அலட்டிக்காதீங்க. பெருசாக நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிற விஷயம் இல்லை. லைஃப்பில் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இறைவன் கையில் தான் இருக்குது. இந்த மாதம் உங்கள் கையில் இல்லை. எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் சரி, இது மாதிரியான கிரக நிலைகள் தான் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் தேவையில்லாத உங்களுக்கு குழப்பங்கள் வேண்டாம். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தால் நன்கு யோசித்து செய்யுங்க. குறிப்பாக நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக மூவ் ஆகுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளைக்கு நான் இடம் வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன், வீடு வாங்கணும்னு நினச்சேன், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதற்கான கால சூழ்நிலைகள் இந்த மாதம் அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே அந்த அத்தனை காரியங்களும் உங்களுக்கு பூர்த்தியாகும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வத்தையும் முடிஞ்ச சந்தர்ப்பம் இருந்தால் தரிசனம் பண்ணுங்கள். அதோட விநாயகரையும் குறிப்பாக முருகனையும் இந்த மாதம் முழுவதுமே இங்கே கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்குவார்கள். நன்றி, வணக்கம்.